நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ். இப்போ ஒரு பதிவு. இப்போது எங்கே பார்த்தாலும் திருமணத்திற்கு வரம் தேர்றது, பையனுக்கு பொண்ணை தேர்றது பெரிய விஷயமாக இருக்குது. சார், என் பையனுக்கு 4 வருஷமாக தேர்றேன், கிடைக்கல. என் பையனுக்கு 3 வருஷமாக தேர்றேன், கிடைக்கல. சொல்லாத இடம் இல்லை. மேட்ரிமோனி 2-3 மேட்ரிமோனி போட்டாச்சு, பணம் கட்டின்னு தான் இருக்கிறோம். டக்குன்னு எதுவும் செட் ஆகலை. அப்படி வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு எழுதி போட்டோம்னா உடனே பொருத்தம் இல்லைன்றாங்க. அங்கேருந்து பதில் இப்படி தான் வருது. என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய ஃபோன் அதுவும் வருது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வேலை கிடைக்கிறது எப்படியோ அப்படியே தான் திருமணம். அதாவது பொண்ணு கிடைக்கிறது அந்த அளவுக்கு இருக்குது, பெரிய விஷயம். அப்படி பொண்ணு கிடைச்சாலும் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கா பார்த்தோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. எப்படின்னா, மேரேஜ் ஆகி ஒரு 6 மாதம் 1 வருஷம், அதுக்குள்ளே பல பிரச்சனை, அதுக்குள்ளே வார் டக்கஃபர். ஆமாம், ஏதாவது ஒரு பிரச்சனைங்க வந்துடுது, பிரிவினை கொடுக்குது, கோர்ட்டு கேஸுன்னு அலையிறாங்க. கோர்ட்டில் போய் பாருங்கள், கல்யாணம் வீடு மாதிரி இருக்குது ஒரு இடத்துல. அந்த மாதிரிலாம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேன். இந்த ஜாதகம் ஒரு பையனுடைய ஜாதகம் எனக்கு வந்தது முன்ன. அந்த பையன் பிறந்தது 7/4/2000 பிறந்தார். அவருக்கு மேரேஜு ஆச்சு. அவர் ஜாதகம் லக்னம் மேஷ லக்னம், லக்னத்திலேயே சந்திரன், செவ்வாய், குரு, சனி, 4 சுகஸ்தானத்தில் ராகு, 10 கேது, லாபத்தில் புதன், 12 விரயத்தில் சூரியன், சுக்கிரன். சரி, இப்போது அவரே பரணி நட்சத்திரம். மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. ஏதோ உத்தியோகம் செய்துன்னு இருக்கிறாரு, ஓரளவுக்கு சம்பாதிச்சுன்னு இருக்கிறார். இப்போது கோர்ட்டு கேஸுன்னு ஆரம்பம். ஏன் அப்படின்னு பார்த்தா, இவருக்கு இப்போ செவ்வாய் தசை. அந்த செவ்வாய் யார்? லக்னாதிபதி, லக்னத்துக்கு 8 கூடியவன். அந்த அஷ்டமாதிபதி தசை வந்த உடனே ஆரம்பம் ஆகுது. சரி, அது மட்டுமல்ல, ஒரு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு 7 கூடிய சுக்கிரன், முக்கியமாக காமத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவன் நல்லா இருக்கணும். அவன் சரியில்லைன்னா குடும்பத்தில் குழப்பந்தான். எது கிடைத்தாலும் தேவையில்லாத 4 நாளுக்கு பிரயோஜனம் இல்லாத சமாச்சாரம், அதுக்கெல்லாம் பிரச்சனை வரும். எது சுக்கிரன் சரியில்லைன்னா. அதுவும் இவர் லக்னத்துக்கு 7 கூடியவன் சுக்கிரன், லக்னத்துக்கு 2 கூடியவன். ஆமாம், குடும்பஸ்தானாதிபதி. அவன் என்னன்னா, லக்னத்துக்கு 5 கூடிய சூரியனோட போய் 12. இதை நம்ம சாதாரணமாக விரயஸ்தானம்னுவோம். அது மட்டுமல்ல, இதுதான் சயனஸ்தானம். கணவன் மனைவி உறவை நல்லா கொடுக்கறதுக்கு இந்த இடம்தான், சயனஸ்தானம் தான் ஓரளவு நல்லா இருக்கணும். அதாவது லக்னத்துக்கு 2 கூடியவன், 7 கூடியவன், 12 கூடியவன், இவன் சரியில்லைன்னா தலைகீழாக நின்னாலும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்தே தீரும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ததான் போயினே இருக்கணும். அதாவது டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறமே, அப்போ எப்படி நிதானம் 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 போயின்னு இருக்கிறோம். அந்த மாதிரி போனால் தான் குடும்ப வாழ்க்கை. நீ என்ன பேசுகிறது? என்னை பற்றி உனக்கு தெரியுமா? எங்கள் அப்பா பற்றி தெரியுமா? எங்கள் அண்ணன் பற்றி தெரியுமா? எங்கள் அம்மா பற்றி தெரியுமா? இவர் உடனே அவர் பொண்டாட்டி, நான் யாருன்னு தெரியுமா? என் சம்பளமாக நீ வாங்குற? ஏதோ கேட்டாங்களே, நல்ல இடம் நாங்களே அப்படின்னு வந்தால் நீ என்ன இல்லாத வேலைலாம் காட்டுற அப்படின்னு பொண்டாட்டி, அவனுடைய பொண்டாட்டி அது எகிரி குதிக்கும். இப்படியே இருந்து கடைசியில் கோர்ட்டில் போய் நிற்பாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, முக்கியமாக அதை பாருங்கள். பணம் நெக்ஸ்ட், சொத்து சுகம் நெக்ஸ்ட்டு. லக்னத்துக்கு 2 கூடியவன் கிடக்கூடாது. அவன் சுக்கிரன் இல்லை, எந்த லக்னம் எடுத்தாலும் 2 கூடியவன் கிடக்கூடாது. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 2ல் 7ல் 8ல் 12 சூரியன் இருக்கக்கூடாது.
ஏன்னா சூரியன் 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கும். குடும்பத்தில் நெருப்பு மாதிரி தான் சதா எளியம் பூனியமாக தான் இருப்பாங்க. அது மட்டுமல்ல 10ல் கேது யார் இவருக்கு ஜீவனத்தில் ஒரு பெரிய லெவலில் வருவார், சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இவருடைய லக்னத்துக்கு 7 கலத்திரஸ்தானம், மனைவி ஸ்தானத்துக்கு 8, 9, 10, அங்கே 10ல் ராகு. போன உடனே உத்தியோகம், கை நிறைய சம்பளம் நல்லா வாங்கின்னு இருக்கோம் அந்தம்மா, அதில் குறையே இல்லை. ஆமாம். 2வது அவங்களுடைய இடத்துக்கு 8 சுக்கிரன் சூரியனோட அஸ்தங்கம். அந்த அம்மா எப்படி வேணால் போயிச்சிக்கும். ஆனால் அவங்களுடைய ராசிக்கு நேரில் செவ்வாய் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக தான் இருப்பாங்க. 2வது அவங்களுக்கு அதிகாரம் பண்ணி வேலை வாங்கக்கூடாது. ஏம்மா இதை செய்யுமா அதை செய்யுமா ஒத்து உழைப்பாங்க. இதில் முக்கியமான காரணம் இந்த பையன் ஜாதகம், இவனுடைய ஜாதகம் சரியில்லை. ஆமாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவசரப்பட்டு மேரேஜ் தடன்னு பண்ணாதீங்க. குடும்பஸ்தானம் பாருங்க, கலஸ்திரஸ்தானம் பாருங்க. முக்கியமாக சைனஸ்தானம் அன்பாக சேரக்கூடிய ஒரு இடம் இதுதான் சைனஸ்தானம். அங்கேயும் பாருங்க, அங்கே பாபிகள் இருக்கக்கூடாது. அடுத்து சுக்கிரனோட சூரியனோ, சுக்கிரனோட ராகுவோ, சுக்கிரனோட செவ்வாயோ, சுக்கிரனோட கேதுவோ, கலத்திரக்காரகன், இவங்களாம் காமக்காரகன் சுக்கிரன் சேர்ந்ததுன்னா பற்றுதல் வராது. ஏதோ நானே இருக்கிறேன், நான் வந்தேன் வாழ்ந்தேன் அப்படி தான் சொல்லணும். ஆகவே நான் இதை ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். நிறையா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லணும். இப்போ திருமணம் ஆகலன்னு எப்படியா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வராத பிரச்சனைலாம் ஆகிறது பாவம். ஆமாம். நிறையா எனக்கு ஃபோன் நான் பார்க்குறேன். நான் இந்த அட்வைஸ் தான் பண்ணுவேன். 2 பாரு, 7 பாரு, 12 பாரு. யார்? பையனுக்கு. பெண்ணுக்கு 7 பாரு, 8 மாங்கல்யம் பாரு. அதே மாதிரி சைனஸ்தானம் பாரு என்னுவேன். அதனால் அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களே, பொறுமையாக இருந்து பார்த்து செய்யுங்க. சொத்து சொகன்னு அவசரப்படாதீங்க. கடைசியில் வயிற்று வலிகாரன் முன்னால் 6 பிளேட்டு சாப்பாடு வச்சாலும் அவனால் 4 பிளேட் கூட சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லற வாழ்க்கை தவிடு முடியாயிடும். ஆகவே பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம்.